ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி பிசையாமல் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த ஒரு சிம்பிள் டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சால் சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. அப்புறம் அதை கடாய் வச்சு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்த மீல் மேக்கர், அதோட உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை இந்த 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பொடுசாக கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3ம் சேர்ந்து நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இதோட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது ஆப்ஷனல்லாம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சமே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 minutes கொதித்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு பேஸ்ட், ஒரு 5லேருந்து 10 முந்திரி பருப்பு அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர் தனியாக, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான அருமையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னுமே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சைட் டிஷ் சப்பாத்திக்கு.